தி Urlaub's planning, so occasion plan பண்றாங்க. Lessons Eden chat von Anna und Paula was for einen Urlaub und das ist Shanna und wie möchte Paula Urlaub machen. ஸோ ரெண்டு பேருமே என்ன டைப் ஆஃப் உர்லாப் வெக்கேஷன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றது இந்த சேட் மூலமாக படிக்கலாம். ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு டைலாக் மாதிரி படிங்க. இப்படி தான் படிக்கணும். இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த ரோ. Hey Anna, was were the distant loss? Has been vacation weekend. ஸோ was for einen Urlaub wünscht sich Anna. ஸோ ஆனாக்கு எந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ she wants to do much thing, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு ஆனா நினைக்கிறாங்க. பவுலா என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ Anna möchte einen interessanten Start Urlaub machen und viel unternehmen. நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதிக்கிறீங்களா? Anna möchte einen interessanten Start Urlaub machen. எழுதுனீங்களா? Anna möchte einen interessanten Stadturlaub machen und viel unternehmen. Und viel unternehmen. பவுலாக்கு எப்படி? பவுலா மோஸ்டா ஃபவுலன்சன். ஃபவுலன்சன்னா ஐடலா இருக்கணும் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபவுலன்சன். பவுலா மோஸ்டா ஃபவுலன்சன் und sich erholen. Erholen. So meaning பாத்தீங்களா? Hey Hannah, was for them guest and loss. What happened to you yesterday? Hast du vergessen mich anzurufen? Did you forget to call me? Wir wollten talk über unseren Urlaub sprechen. We would have spoken about the vacation. Sorry, ich habe es vergessen. Sorry, I have forgot. Du Mariam had for
ஸோ எதாவது பிளான் பண்ணியிருக்கியா? In uni for eine Woche nach Berlin zu fahren, to travel for a week in Berlin. Thus content we are dog out market order. ஸோ மாரியான்றவங்க வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஆக்னி ஜூ ஸ்ட்ரெஸ்ஸி ஹேப் ஷோன் கேனும் ஸ்ட்ரெஸ்ஸி யூரோ ஐயா வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஆஃபீஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படி. Aber in Berlin können wir total viel machen. Museum, Ausstellungen, Konzerte. பெர்லின் போனால் நிறைய பண்ணலாம். மியூசியம் போகலாம், ஈவெண்ட்ஸு, கான்சர்ட்ஸ் அந்த மாதிரி போகலாம். எவ்ரி ஈவினிங் வந்து நம்ம டான்ஸிங் போகலாம் அப்படின்றாங்க. Ich will mich in Urlaub erholen. எனக்கு வந்து வெக்கேஷனில் ரெஸ்ட் எடுக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும். Es ist so schön am Strand zu liegen und zu lesen oder einfach zu fallen. It is so beautiful to lie on the beach and to read books. இல்லைன்னா ஏதாவது ஐடலாக இருக்கணும், அமைதியாக. Wie langweilig, how boring அப்படின்னா. Wie so fahren wir nicht mal an die Ostsee, tolle Strände, supernatural. Wir können schöne Spaziergänge machen. Ich habe da viele interessante Angebote gefunden. ஸோ எப்படி நம்ம ஓஸ்டசிக்கு போகலாமா ஒரு தடவை அப்படின்னு, அங்கே நிறைய பீச்சஸ்ஸு, நேச்சரு அண்ட் நல்லா வாக்கிங் போகலாம் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. மியர் மார்க் இஸ் சைன் ஃபார் மேஷ் பாஸ் ஃபீல் ஜூ உண்டர்நேமன். எனக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு இருக்குது. குல்ச்சுவர், ஹவுஸ் கேயன், ஸ்போர்ட்டு, கல்ச்சர், கோயிங் அவுட்டு, ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது. வி ஆர் ஃபின்னர் சிஷர் அண்ட் காம்ப்ரமைஸ். கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் கிடைக்கும். ஆபரிஷாவை கைநல்லூஸ் லாங் சுசூக்கன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நேரம் அந்த சர்ச் பண்ணேன்னா என்னால் முடியல. ஸோ இஷ் க்ளாபர் வி ஆர் ப்ரோக்கன் ஹில்ஃபர். ஸோ ஐ திங்க் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது. Heute Nachmittag Reisebüro. So today evening வந்து நம்ம travel agency கிட்ட போலாம். Ich versuche vier Feierabend zu machen. So I will try to end my work by 4 o'clock. Meinetwegen, as far as I am concerned, இல்லைன்னா என் சைட்லேருந்து எனக்கு இன்னைக்கு 20 hours வரைக்கும் ஆர்பைட்டன். ஸோ மார்னிங் நாளைக்குன்னா பெட்டர் அப்படின்றாங்க. ஸோ welche Aussage sind richtig? ஸோ இது எதில் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் மேட்ச் பண்ணணும். Anna und Paula planen zusammen Urlaub zu machen. Richtiger, falscher? Okay. At the Anna schlägt vor, Museum und Konzerte zu besuchen. Anna வந்து என்ன சஜஷன் கொடுக்குறாங்க? மியூசிக்கு, கான்சர்ட் எல்லாம் போகலாம் அப்படின்னு. ஆனா தானே கொடுக்குறாங்க. மியூசியம், கான்சர்ட், இந்த கான்சர்ட், மியூசியம் இங்க கொடுத்துருக்காங்களே. ஓகே, அடுத்தது. For Paula ist es wichtig, im Urlaub zu erleben. ஃபால்ஸ். ஸோ எர்லேபன்னா என்னது? எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இங்கே வந்து எர்ஹோல்னு தான் சொல்லியிருக்காங்க. Anna findet es langweilig, sich im Urlaub richtig auszuruhen. ஸோ அண்ணாக்கு வந்து போரிங்காக இருக்கு, அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணுறது. Paula hat Lust, online Reiseziele zu recherchieren. Falsch. Anna hat heute keine Zeit, ins Reisebüro zu gehen. Richtig. Okay. இங்க நிறைய வந்து ஜூ 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 அப்படின்னு நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? ஜூ மார்க்கன், ஜூ பெசுக்கன், ஜூ எர்லேபன், அவு ஜூ ரூஹென், ஜூ ரெசர்ஷியரன், ஜூ கேஹென். ஸோ இது வந்து இன்ஃபினிட்டிவ் மீன்ஸ் ஜூ யூஸ் பண்ணுவாங்க. verb, adjective, noun கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. verb Anna schlägt vor, nach Berlin zu fahren. So fahren வந்து verb. So travel பண்ணிட்டு போறதுக்கு அப்படின்னு. Es ist gut, sich im Urlaub auszuruhen. Adjective auszuruhen ன்னா to relax அப்படின்னு.
இருக்கிறது. ஸோ இது அட்ஜெக்டிவ்க்கு. செப்பரபிள் வேர்ப்ஸ்க்கு நடுவுல ஜூ வரும். நவுனுக்கு ஹன்னா ஹாட் கைண்ட்னஸ் சைட் இன்ஸ் ரைஸ் பியூரோ ஜூ கேஎன். ஸோ டிராவல் ஆஃபீஸ்க்கு இது வந்து எஸ் இஸ் கூட்டு ஸ்லாக்ட் ஃபார் கைண்ட்னஸ் சைட் ஹாபன். ஸோ இதுதான் மெயின். சரிங்களா? இது கிடையாது. இங்க வந்து வேர்புக்கு முன்னாடி ஜூ வரும். சரிங்களா? இல்லைன்னா செப்பரபிள் வேர்ப்ஸா இருந்தா நடுவுல வரும். ins Reisebüro zu gehen. For ich habe beschlossen, nach Deutschland zu reisen. So I have decided to travel to go to Germany. Es ist wichtig, regelmäßig Deutsch zu üben. So it is important to practice German regularly. Es versucht die Aufgabe, er versucht die Aufgabe zu lösen. So he is trying to solve the exercise. Sie hat keine Zeit mit mir zu sprechen. She don't have time to talk to me. So இந்த மாதிரி ஜூ யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆல்ரெடி இங்க வந்து schreiben Sie sechs Fragen mit infinitive. ஸோ இது வச்சு நீங்க ஜூ வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இஸ் இந்த வேர்ட்ஸ் வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இஸ்ட் எஸ் இஸ்ட் ஃபியர்டிஷ் விஷ்டிக். ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் பேஜ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். Es ist für dich wichtig, im Urlaub zu faulen sein. Ja, ich will mich im Urlaub immer ausruhen. Macht es dir Spaß, eine Stadt zu besichtigen? Nein, das finde ich langweilig. Findest du es langweilig oder interessant, entspannt am Strand zu liegen? Ich finde es schon, den ganzen Tag am Strand zu sein. Hast du Lust, Sport zu machen? Nein, keine Lust. Hast du vor, jeden Tag auszuschlafen? Ja, ich versuche jeden Tag auszuschlafen. Planst du eine Party zu feiern? Ja, guten Abend. Ja, an meinem Geburtstag. Versuchst du viel mit deiner Family zusammen zu sein? Ja, nein, eigentlich nicht. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறது. இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு பி ஐடல் இன் த வெக்கேஷன் அப்படின்னு கேட்குறது. ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க இந்த இது. சரிங்களா? சரிதான். Im Reisebüro. ஸோ இவங்க வந்து டிராவல் ஏஜென்சிக்கு போயிருக்காங்க. Hören Sie Annas und Paulas Gespräch im Reisebüro und ergänzen Sie die Informationen. So Verein Wohnung auf Rügen, Wellness Hotel in Berlin, Schifffahrt durch den Spreewald. ஸோ இதுக்கு என்ன ப்ரைஸ், எந்த லொக்கேஷன்ல இருக்குன்னு நோட் பண்ணணும். மறுபடியும் சேம் அதே லிசன் பண்ணிட்டு வாஸ் கேன் மன் ஆஃப் ரைஸ் மார்க்கன். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணலாம், ரூகன்ல என்னெல்லாம் பண்ணலாம், வெல்னஸ் ஹோட்டல்ல என்ன, ஷிஃப்ட் ஸ்ப்ரீவால்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு.
ஓகே. நோட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன வருது ஃபெரைன் ஊனுக்கு? ஆ 700லேருந்து 800 British euro per week இல்லைங்களா? per week. லொகேஷன் எங்க இருக்கு? direct strand. பீச் கிட்ட இருக்கு பெர்லின் இல்லைங்களா? ஸோ வெல்னஸ் ஹோட்டல் இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? ஆமா. ஓகே, இது பெர்லின்ல தான் இருக்கு. ஷிப் அட் டூஷ் டைம் ஸ்பீவால்டு எவ்வளோ அமௌண்ட் வருது? ஆமா. ஓகே. ஸோ மறுபடியும் என்னென்ன கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அது நோட் பண்ணீங்களா? என்னெல்லாம் பண்ணலாம்? this change panel அப்புறம் ஓகே. ஓகே. ஸோ ஃபிட்னஸ் ரூம் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஓகே. வாஸ் டெக்கன்சி ஃபார் வெல்ஷன் உர்லாப் என்ஷைடன் சி ஷானா அண்ட் பவுலா. ஸோ கடைசியில் இவங்க எங்கே தான் போகிறாங்க அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணு. எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாஸ் இயர் வாஸ் பர்மிட்டன்சி எல்லாம் போட்டலாம். ஓகே, செக் பண்ணலாமா? ஓகே, சூப்பர். வெல்னஸ் ஹோட்டல் இன் பெர்லின். ஸோ இன்னும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ராவல் ஏஜென்சியில் பேசுறது இன் ரைசர் பியூரோ. ஸோ எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ கஸ்டமர் எப்படி பேசுவாங்க அண்ட் கீழே இருக்குது கஸ்டமர் எப்படி பேசுவாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. 2த்துக்கும் நீங்கள் வந்து டைலாக் கண்டிப்பாக எழுதணும். ஸோ ஒன்று என்னென்னா, Sie möchten mit 3 Freunden Winterurlaub in Zoo Deutschland machen. ஸோ உங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸோட வந்து சவுத் ஜெர்மனியில் வந்து வின்டர் வெக்கேஷன் போகணும். Sie suchen eine Ferienwohnung in einem Skigebiet. ஸோ ஹாலிடே ஹவுஸ் வந்து அந்த ஸ்கீ கெபைட் அந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்குறீங்க.
These all buying ski lift legal. ஸோ அந்த ஸ்கீ லிஃப்ட் பக்கத்தில் தான் வேணும். அண்ட் ஹாக்ஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 250 euro பர் வீக் ஃபார் ஐன பர்சன் காஸ்ட். ஸோ இவர் என்ன இது கொடுக்குறாரு, 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. இதே மாதிரி இன்னொன்று பி வந்து என்னென்னா, ஒரு வீக்கெண்டு யூ கோயிங் ஃபார் அ சிட்டி வெக்கேஷன் பை த ட்ரெயின் அண்ட் யூ டோன்ட் வாண்ட் டு ட்ராவல் ஃபார் லாங் ஃபார் அவே, ஹோட்டல் ஷுட் பி வெல்னஸ் ஹோட்டலாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இவங்க 2 ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்குன்னு டிசைட் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுக்கு இதோட ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கலாம். இஷ் மோஸ்ட் ஐன ரைசர் நாக் டேஷ் புக் பண்ணணும் இல்லை போகணுன்றது. வாட்ஸ் கரன்சி நியர் ஹெல்ப் நீங்கள் எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ எப்போ போகிறீங்க, ஆல்ரெடி போயிருக்கீங்களா, ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லலாம். இல்லை வந்து நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ அது சொல்லலாம். கிஃப்டர்ஸ் ஹாபன்சி நாக் அந்த அங்கே போட்டு வேறு ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னா எஸ் கிஃப்டா இன்கூட்டஸ்ட் இல்லை டாலஸ்ட் அன்பு போட்டு சொல்லிட்டு அந்த ஆஃபர் சொல்லணும். ஓலிக் தஸ் ஹோட்டல், அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது, தஸ் ஹோட்டல் வந்து செரக்டா இல்லை டெரெக்ட் அம்ஸ்டாண்டா, வீல் அங்கே டவர் டி ஃபார்ட் டர் ஃப்ளூகு. ஸோ ஃப்ளைட்டில் போகணுன்னா ஹவு லாங் த டியூரேஷனு இல்லை ட்ராவல் எவ்வளோ லாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாஸ் காஸ்ட் டி ரைஸ் வாஸ் சிஸ்டம் அங்கே போட்டு என்டால்டன். ஸோ இந்த ட்ராவலுக்கு வந்து என்ன காஸ்ட் ஆகும், அந்த உங்களோட ஆஃபரில் வந்து என்னெல்லாம் கண்டெயின். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா, இல்லை ஃப்ரூஸ்டுக்குன்னா பிரேக்ஃபாஸ்டோட, ஹால்ஃப் பென்ஷனோட லஞ்சோட, ஃபுல் பென்ஷன்னா ஃபுல்லாக டின்னரோட. டான் ஓட இஷ் ரைஸ் அண்ட் நாக் டேஷ் நேம். கடைசியில் வந்து நான் ஓகே நான் இந்த ட்ராவலுக்கு போகிறேன், குட் தான் புக் அண்ட் வி அதர்ஸ் அப்படின்னா நாங்கள் புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 2த்துக்குமே நீங்கள் டயலாக் எழுதி எனக்கு அனுப்பணும். சரிங்களா? Okay. Reiseziele in Deutschland. Was denken Sie, welche Reiseziele in Deutschland sind am beliebtesten? So what do you think, which travel destination Germany are most favorite? அதை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 2 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிச்சுட்டு வாஸ் பிண்டன் தி பர்சன் அண்ட் குட், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. So die 20 schönste Reiseziele in Deutschland. So 20 beautiful travel destinations Germany. Wir alle kennen solche Liste. So we all know such list. Die Städte Berlin, Hamburg und München liegen meistens vorn und dann kommen kleinere Orte, zum Beispiel Rottenburg or der Tauber. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான பிளேசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பிளேசஸ் வரும், பர்லின், ஹம்பூர்க், மியூன்ஷன் இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா ஸ்மால் பிளேசஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ராட்டன்புர்க் இல்லை டோபர். வாஸ் இன் ஆயிரம் பாருங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஹாஃப் டியர் அண்டர் டிப்ஸ், உங்களுக்கு எதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ இது 2 பேரும் படிங்க, யாராச்சும் ஒருத்தர் படிங்க, இது ஒருத்தவங்க படிங்க. படிங்க.
ஸோ மீனிங் தெரியுமா? ரோதன் ஓகே ஓகே Okay, ich habe Rothenburg in diesem Jahr besucht. So in this year I visited, da die kleine Stadt so bekannt ist, hatten offenbar noch viele tausend Touristen diesen Einfall und das gleich am gleichen Tag. So நிறைய பேர் ஒரே நாள்ல வந்துடுறாங்க டூரிஸ்ட் எல்லாமே. Die Altstadt ist sehr schön, keine Frage. The old city வந்து ரொம்ப beautiful, no doubt in that. Obwohl ich alte Stadt und Häuser gern mag, war ich ein bisschen enttäuscht. Even though I like the old cities and houses, I was little bit disappointed. Ich hatte den ganzen Tag das Gefühl, dass ich in einem Museum bin. ஸோ எனக்கு ஹோல் டே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, என்னன்னா நான் ஒரு மியூசியமில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. Wurzburg finde ich interessanter, weil es größer ist und einfach mehr Stadt-Atmosphere hat. Wurzburg வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி பிக் அண்ட் இட் இஸ் சிம்ப்ளி மோர் ஒரு சிட்டி அட்மாஸ்பியர் இருக்கு அதில். Fahrt mal an die Ostsee nach Heringsdorf auf der Insel Usedom. Obwohl das war meistens kalt ist, nennen viele den Ort auch die Badewanne Berlins, weil viele Berliner am Wochenende die 200 Kilometer dorthin fahren. ஸோ நான் வந்து ஒரு தடவை ஆஸ்டசீக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஹெரிங்ஸ்டார்ஃபில் ஒரு இன்சல்னா ஐலாண்டு, யூஸ் டோம் என்ற ஐலாண்டு இருந்துச்சு. அங்கே போயிருந்தேன். ஈவன் தோ வாட்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருந்தாலுமே அந்த பிளேஸ்க்கு வந்து என்ன பேருன்னா தி பாடவான பர்லின்ஸ், அதாவது பாத்திங் டப் பர்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பர்லின் பீப்புள் வந்து வீக்கெண்டில் 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அங்கே வந்திருக்காங்க. Die Strand sind schön und es gibt eine renovierte Strandpromenade. ஸோ அந்த பீச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் தெர் இஸ் அ ரினோவேட்டட் அந்த ப்ரோமனேட் இருக்கும். அங்கே படுக்கிறதுக்கு உட்காந்து மாதிரி இது இருக்கும், வாக்கிங் ப்ரோமனேட். டாட் கன் மன் முண்டபா டிசைட் ஃபர்பிரிங்கன். ஸோ அங்கே உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், காஃபி உட்காந்துட்டு காஃபி குடிக்கலாம், ரீட் பண்ணலாம். போட் ஃபாரன், ஸோ போட் ஃபாரிங் இருக்கும். ஸ்பாசியரன் ஆர்டர் ஷாப் வாக் போகலாம், ஷாப்பிங் போகலாம். ஆலஸ் இஸ் மோக்லிஷ், எவ்ரி திங் இஸ் பாசிபிள். டர் ஆல்டாக் இஸ் கன்ஸ் வைட் வேக். ஸோ அந்த ஹோல் டே வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ வி ஆர் ஹாட் அன் ஏடல் ஃபால்ஸ் தேர் ஷோனட் ஆக ஓவோல் எஸ் ஃபீல் கெரெக்ட் ஹார்ட். ஸோ எப்படி இருந்தாலுமே வி ஹேட் அ நைஸ் டே ஈவன் தோ இட் ரெயின்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோத்தன்புர்குக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஜேர் ஷோன்னு ஓல்டு சிட்டியில் வந்து ஜேர் ஃபீல டூரிஸ்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன் ஃபியூல்ட் வி நைனம் மியூசியம், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மியூசியமில் இருக்கிற மாதிரி. ஸோ ஊர்ஸ்புர்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸு. ஸோ ஊர்ஸ்புர்க் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ஹெரிங்ஸ்டார்ஃபில் என்ன சொல்லியிருக்காங்க, ஷோனே ஸ்ட்ராண்ட் பியூட்டிஃபுல் பீச்சஸ்ஸு, ரெனோவியர்ட் ஸ்ட்ராண்ட் ப்ரோமனேடு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்டாக் இஸ்ட் வைட் வீக், ஸோ வாசர் மைஸ்டன்ஸ் கல்ட்டு, ஃபீல் ரேகன், நிறைய மழை, வாட்டர் கோல்டாக இருக்குது, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேட்ச் பண்ணணும். ஸோ நேபன் சாட்ஸ் வித் டா வைல் ஓபோல் இது பார்த்துடலாம். ஸோ இது நேபன் சாட்ஸு டா இல்லைன்னா வைல், இது ரெண்டுத்தில் ஏதாவது யூஸ் பண்ணுங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணால் ரீசன் கொடுக்கணும். போத் டா அண்ட் வைல் இன்ட்ரடியூஸ் கேஷுவல் சபார்டினேட் கிளாஸ், தே மீன் பிகாஸ். ஸோ வைல் இஸ் மோர் காமன் இன் ஸ்போக்கன் லாங்குவேஜ், நல்லா பார்த்துக்கோங்க. வைல் வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. டா இஸ் ஆஃபன் ரிட்டன் லாங்குவேஜ், அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா?
இது நோட் பண்ணிட்டீங்களா? Yes, madam. So examples: Ich bleibe heute zu Hause weil ich krank bin. So இந்த verb வந்து கண்டிப்பா கடைசியில வந்துடும். I am staying home because I am sick. Da es regnet bleiben wir drinnen. Since it is raining we are staying inside. அப்படின்னு சொல்ல Er kann nicht kommen weil er arbeiten muss. He cannot come because he has to work அப்படின்றது. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஓபோல் வந்து கான்ட்ராஸ்டா யூஸ் பண்றதுக்கு. ஸோ ஆல்தோ இப்படி இருந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ற மாதிரி ஓபோல். Ich gehe spazieren obwohl es regnet. ஸோ நான் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தாலுமே I am going for a walk அப்படின்னு. Obwohl ich müde bin lerne ich weiter. Although I am tired I keep studying. Er fährt Fahrrad obwohl sein Auto funktioniert. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நீங்க இதை மேட்ச் பண்ணணும். Die Rothenburg sehr berühmt ist. Yes. Stimmt. Okay. Anton Richter war enttäuscht. Obwohl I fan for Alton Quevedo. அவர் வந்து ஒரு ஓல்ட் பில்டிங் ஃபேனா இருந்தாலுமே என்ன சொல்றாருன்னா he was little disappointed. Er findet Wolfsburg interessanter. Yes. Stimmt. Obwohl die Ostsee nicht sehr warm ist. இங்கதான் ஓபல் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ ஒரு இடத்துல தான் ஓபல் வரும். Marina hat Spaß auf Ullstorm. ஓகே. ஸோ இங்கேயும் நீங்க போடணும். வைல் டா வைலா இல்லை ஓபோலோ அப்படின்னு போடணும். டா வைல் ஆர்டர் ஓபோல். Rothenburg is by tourists and sehr beliebt. ஸோ ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான என்னன்னு சொல்லு பிளேஸ் அப்படின்னா ஏன் es ist eine kleine schöne Stadt. இங்க வந்து டா வைல யூஸ் பண்ணுவீங்களா இல்ல ஓபோல? ஸோ ரோத்தன்பர்க் வந்து டூரிஸ்டால ரொம்ப விருப்பப்பட்ட பிளேஸ். அப்பனா என்ன வருவீங்க? இட் இஸ் a small schöne Stadt. நீ யோசிக்கிறீங்களா? பிகாஸ் இட் இஸ் ஸ்மால் பியூட்டிஃபுல் சிட்டியா இருக்கிறதுனால அது வந்து பிடிச்ச பிளேஸ். தி Geschäfte und Restaurants sind teuer. இங்க வந்து ஓபோல். ஓபோல் Geschäft ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே even though ஷாப்ஸ் ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே இங்க அடுத்தது சொல்லுங்க நீங்க. மெலினா had a schöne Tage auf Ullstorm. Melina had a beautiful day at Ullstorm. Dawai, the son and Goudsmit.
அடுத்தது ஆகோல். ஓகே, அடுத்தது இங்க எல்லாம் இந்த இஸ்ட் கடைசியில வரணும், இதை மறந்துடாதீங்க. இந்த செகண்ட் பிளேட்ல இஸ்ட் வந்து கடைசியில வரணும். ஓகேங்களா? அப்புறமா ஜிண்ட், இங்கேயும் ஜிண்ட் வந்து கடைசியில வரணும். இங்க வந்து என்ன வரணும்? ஃபேன். இங்க இங்க வால். இங்க என்ன வரும்? என்ன சொல்லியிருக்காங்க, மெரினா had shown a dagger. நல்லா பியூட்டிஃபுல் டே இருந்துச்சு, இது மழை பெஞ்சிட்டு இருந்தாலுமே சரி, அவங்க she had a nice day. அப்ப என்ன வரும்? ஸோ ஆப்போசிட்டா கான்ட்ராஸ்டா பேசும்போது ஆப்வர்ட், பிகாஸ் ரீசன் கொடுக்கறதுக்கு டா வைல் யூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து இது நீங்க தான் எனக்கு இது பண்ணி அனுப்பணும். ஸோ ஒன்று டயலாக் 2 கொடுத்துருக்கேன். இங்க வந்து நீங்க என்ன சென்டென்ஸ் எழுதுறீங்களோ அதை எழுதி அனுப்பணும். ஓபோல் தா வைல் வச்சு நீங்க சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இங்க வாஸ் மாக்கன்சி ஓபோல். ஸோ இங்க வெறும் தா வைல் யூஸ் பண்ணல, வெறும் ஓபோல் வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. Obol is keinen Spaß macht, koke ich auf dem Urlaub. So, koke ich im Urlaub oft. Even though I don't enjoy in the vacation, I don't enjoy, that makes no enjoyment. I cook often in the Urlaub, vacation. So, அந்த மாதிரி நீங்க மற்றதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? இல்ல, இது எடுத்தாங்க பாருங்க. எஸ்மா கைனஷ் பாஸ். அடுத்தது வந்து நீங்க தான் ஒண்ணு இது பண்ணணும். இங்க பாருங்க, ஓபோல் இஸ் கைனஷ் பாஸ் மார்க். இங்க கோக்கா இஷ் உர்லாப் ஆஃப்ட்ன்றது வந்து ஓனா எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது எழுதணும். அப்புறம் அந்த டயலாகும் மறந்துடாதீங்க. சரிங்களா?